இதேபோல சென்னை குரோம்பேட்டையில் உள்ள திரையரங்கில் விடாமுயற்சி படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு போக்குவரத்து போலீசார் ஷாக் கொடுத்துள்ளனர். அது என்ன கேட்டு பெறலாம் தகவல்களை எமது செய்தியாளர் மீரான் இணைகிறார். மீரான் வணக்கம். தற்பொழுது நிலவும் சூழல் என்ன? போலீசார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி என்ன? வணக்கம். உலகம் முழுவதும் நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படமானது இன்று வெளியான நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் அந்த விடாமுயற்சி படமானது வெளியாகி தற்போது ரசிகர்கள் படத்தை உற்சாகமாக பார்த்து வருகிறார்கள். சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரைக்கும் குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் காலை முதலே ரசிகர்கள் உற்சாகத்துடன் இந்த விடாமுயற்சி படத்தை பார்க்க வந்திருந்தார்கள். அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் வெற்றி திரையரங்கில் அந்த படத்தை தற்போது பார்த்து வருகிறார்கள். இந்த ரசிகர்களுடன் படம் பார்ப்பதற்காக இந்த வெற்றி திரையரங்கிற்கு நடிகை திரிசா, இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் படக்குழுவினர் வந்திருந்தார்கள். இதன் காரணமாக அதிகப்படியான அங்க தள்ளுமுள்ளானது அந்த குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கு பகுதியில் ஏற்பட்டது. இந்த நிலையில் படம் பார்க்க வந்த அஜித் ரசிகர்கள் ஏராளமானவர்கள் இருசக்கர வாகனங்களை தியேட்டருக்கு வெளியே அந்த வளாகத்தில் ஜிஎஸ்டி சாலை ஓரம் நிறுத்திவிட்டு படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக போக்குவரத்து போலீசார் இந்த தியேட்டரின் வெளிப்பகுதியில் இருக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் அனைத்திற்குமே அபராதம் விதித்திருக்கிறார்கள். அந்த போக்குவரத்து விதிகளை மீறி சாலைக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்கள் நிறுத்தி சென்றதாக அந்த இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அதற்கான ரசீதுகளை அந்த இருசக்கர வாகனங்களின் மீது போக்குவரத்து போலீசார் வைத்திருக்கிறார்கள். 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விடாமுயற்சி படம் பார்க்க வந்த அஜித் ரசிகர்கள் படம் முடித்துவிட்டு வெளியில் வரும்போது அபராதத்துடன் செல்லும் சூழ்நிலை ஏற்படுவதால் அஜித் ரசிகர்களுக்கு இந்த போக்குவரத்து போலீசார் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு முறையும் இந்த வெற்றி திரையரங்கில் இந்த புதிய படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்கள் நிறுத்துகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அபராதம் விதிக்கப்படுகிறது. இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது. இந்த வாகனங்களை இந்த தியேட்டர் உள்ளே தான் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் போலீசார் விடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கு பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மீரா. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.